உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026, 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள், துவாதசி திதி, பரணி நட்சத்திரம். சிவனை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய பிரதோஷ விரதம் சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அத்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் பெருமை, ரிஷபம் சுபம், மிதுனம் வரவு, கடகம் நிறைவு, சிம்மம் வெற்றி, கன்னி மேன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் சிக்கல், தனுசு களிப்பு, மகரம் தாமதம், கும்பம் கவலை, மீனம் அசதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், அதிர்ஷ்டக்கல், பெயர் மாற்றம், இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு 6ஆம் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகின்றார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வாரார். அப்படி வாரது மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அற்புதமான குரு பெயர்ச்சி. இத்துணை காலமும் 6வது வீட்டில் இருந்து சில சங்கடங்களை தந்து வந்த குரு பகவான் 6வது வீட்டில் இருந்து யோகம் செய்யக்கூடிய 7வது வீடு களத்திர ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகின்றார். குருவுக்கு 7வது வீடு மிகச்சிறப்பான வீடு. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7வது வீட்டில் உச்சம் அடைகின்றார். இது ஒரு யோகமான பலன். 7ல் குரு வந்தாலே திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கைகூடும். காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதல் கைகூடும். உங்களுடைய விருப்பத்துக்கு வீட்டில் இருந்து வந்த எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். 5 வருஷமாக என்னோட மகளுக்கு திருமணம் நடக்கல. நான் மகர ராசி, மகளுக்கு திருமணம் நடக்கும். மகர ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு நடக்கும். மகனுக்கு கல்யாணம் நடக்கல ஐயா, மகனுக்கு நடக்கும். நான் 5 வருஷமாக பொண்ணு தேடுறேன் ஐயா, நல்ல பொண்ணு அமையலை. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு. 12 வருஷத்துக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு 7வது வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைந்திருக்கின்றார். கண்டிப்பாக இந்த வருஷம், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மங்கள காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் வீட்டில் மகர ராசிக்காரர்கள் இருந்தால்
அந்த வீட்டில் மங்கள காரியம் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், அவைகளுக்கெல்லாம் நல்ல காரியம் உண்டு, மங்கள காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சுபகாரியம் மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியம் நடக்கும். நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு நடக்கும். மகர ராசி ஆண்களுக்கு நல்ல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்திலிருந்து மனைவி அமையும். மகர ராசி பெண்களுக்கு அமைதியான அழகான அறிவுள்ள கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஹெல்மெட் போடாமல் மோட்டார் சைக்கிள் ஓடுறது, சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறது, ஃபோன் பேசிக்கொண்டு ஆட்டோ ஓட்டுறது, இதில் எல்லாம் கவனமாக இருங்கோ. அதாவது விதிகளை மதித்து வாகனம் செலுத்துங்கள். கோடை வெட்டி போகிறது, ஓவர் ஸ்பீட்டில் போகிறது, அதிகமான வேகமாக செல்வது, ஓவர்டேக் பண்ணக்கூடாத இடத்துல ஓவர்டேக் பண்ணுறது, இதெல்லாம் தண்டப்பணம் செலுத்த வேண்டிய காலம் ஏற்படும். தூக்கமின்மையில் கவனமாக இருங்கள். 6ல் குரு இருக்கைகளை கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ அது சரியாக போயிடும். மனசில் புதிய உற்சாகம் பிறக்கும், மனதில் புதிய தைரியம் பிறக்கும், மனதில் பெரிய தன்னம்பிக்கை ஏற்படும், மன பயங்கள் இல்லாமல் போய்விடும், சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், அடுத்தவர்கள் மேலே நம்பிக்கை ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். இதெல்லாம் நல்லா இருக்குது. செல்வம் மட்டும் இல்லை, செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் உருவாகும், உங்களுக்கு நல்ல கௌரவம் உருவாகும், பட்டம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு. நல்ல அந்தஸ்தில் இருப்பீர்கள். உங்களை பற்றிய மரியாதைகள் சமூகத்தில் அதிகரித்து காணப்படும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் இருக்கும். செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடெல்லாம் நீங்கிவிடும். எனக்கு தெரிய டைவோர்ஸ் அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டணும். குரு 7க்கு வந்துட்டார். அந்த கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனை கூட சமாதானமாகி கணவன் மனைவி ஒற்றுமையாக மாறியதை நான் கண்டிருக்கின்றேன். கோர்ட்டில் கேஸ் போய் கொண்டிருக்கும், இங்கே வேலை ஒற்றுமையாக மாறிவிடும். ஒரு சின்ன எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பி விடுங்கோ, ஒரு கும்பிடுற மாதிரி ஒரு படத்தை போட்டு விடுங்கோ, இல்லை ஒரு குட் மார்னிங்கை போடுங்கோ, அல்லது ஒரு வாழ்த்தை தெரிவிங்கோ. 4 வருஷமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். இப்போ குரு 7ல் உச்சம் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தால் சமாதானமாகணும் என்று நினைச்சிங்கன்னா சமாதானமாகக்கூடிய அற்புதமான காலம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டது. மகர ராசிக்காரர்கள் கணவன் மனைவி மட்டும் இல்லை, குடும்ப உறவுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், மாமிக்கும் மருமகளுக்கும் இடையே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, அல்லது உறவினர்களோட சண்டை, அல்லது சகோதரர்களுக்கிடையே பகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாம் சின்ன மெசேஜ் ஒன்று அனுப்புங்கோ. சண்டை சமாதானமாகிவிடும். குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர், ப்ரெஷர், இந்த தைராய்டு இந்த மாதிரி நோயாளர்கள் கவனமாக இருங்கோ. ஒரு முறை மருத்துவ பரிசோதனைகளை செய்து விடுங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காரம். நல்ல நினைப்பு, நல்ல சிந்தனை. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நியாயமான விஷயத்தை பற்றி சிந்தித்திருந்தீர்கள் என்றால் அந்த நினைத்தது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சு கொள்ளுங்க. அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனையா, அப்பா பிள்ளைகளோடு அந்த பிரச்சனையை முடிச்சு கொள்ளுங்க. 3வது மனிதர் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு இடம் வைக்காதீங்கோ. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, அதை 4 சிவத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை முடிச்சு கொள்ளுங்க. ராத்திரி பூரா சண்டை பிடியுங்கோ. காலையில் எழுப்பினோன்னு புதிய மனிதர்களாக எழுப்பி சண்டை நடந்ததை பற்றியே யோசிக்காமல் சமாதானமாகி விடுங்கோ. காலையில் சண்டை பிடிச்சா ராத்திரி சண்டை சமாதானமாகிடணும். ராத்திரி சண்டை பிடிச்சா காலையில் ஒரு நேர உணவுக்கு முன்னுக்கு நடக்கிற சண்டை சாப்பிட வாண்டு கூப்பிட்டு உட்கார்ந்ததோட அந்த பிரச்சனை முடிந்து விட வேண்டும். 3வது மனிதர் தலையீட்டை குடும்பத்துக்குள் தவித்து விடுங்கள். அதே மாதிரி அடுத்தவர்கள் பிரச்சனையிலும் நீங்கள் தலையிடாதீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. இழுபறியாக இருந்து வந்த விடயங்கள், தொழிலில் கொஞ்சம் இழுபறி ஐயா, வியாபாரத்தில் கொஞ்சம் இழுபறி, நல்ல காரியம் நடக்கிறதுல இழுபறியான பிரச்சனைகளுக்கு எல்லாம்
ஒரு முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். 7ல் குரு உச்சம். வியாபாரிகள் அங்கே இங்கே மாறி காசை போட்டு ரிஸ்க் எடுத்து பயமில்லாமல் காலை வச்சு இறங்கி செய்யுங்கோ. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய வியாபார யுக்திகளை பயன்படுத்துங்கள். ஒரு கடை போட்டிருக்கால் இன்னொரு கடை போடலாம். ஒரு கடை போட்டிருக்கிறால் வியாபாரத்துக்கு மூலதனத்தை அதிகரிக்கலாம். வியாபார யுக்திகளை பயன்படுத்தலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விடயங்களில் ஈடுபடலாம். விளம்பரம் செய்யலாம். இதெல்லாம் செய்யுங்க. தொழில்துறையில் முன்னேற்றம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த சம்பள உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் தொடர்ச்சியான முன்னேற்றம். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் தொழில் செய்கிற இடத்துல கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நிறைய முன்னேற்றம். தங்களுடைய கல்வியினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து பரீட்சையில் சித்தியடைவார்கள். மகர ராசிக்காரர்கள் பரீட்சையில் சித்தியடைவார்கள். ஆபரண சேர்க்கை உண்டு. நகை வாங்கலாம், ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்குது. வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு. இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு வேறொரு வாகனம் வாங்கலாம். என்னட்ட ஆட்டோ இருக்கையா, ஒரு கார் வாங்க போகிறேன். பைக்கை விற்றுட்டு புது பைக் வாங்க போகிறேன். காரை விற்றுட்டு புது கார் வாங்க போகிறேன். பழைய வீடை விட்டுட்டு புது வீடு வாங்க போகிறேன். புதிய முயற்சிகள் வெற்றி. சுப விரயங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.